பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 10/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி, மதியம் 1:49 வரை, பின்பு தேய்பிரை சப்தமி. இன்றைய நட்சத்திரம் மகம், பின்னிரவு 2:30 வரை, பின்பு பூரம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகளால் மன நிறைவு கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். பணவரவில் இதுவரை இருந்து வந்த தடைகள் யாவும் நீங்கி பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். திருமண பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த செய்திகள் மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக அமையும். சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் கணபதி. ராசியான நிறம் செம்மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் வேலை சுமைகள் குறைந்து நிம்மதி அடைவீர்கள். பொருளாதார சூழ்நிலை திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்றே மேம்பட்டு காணப்படக்கூடும். நன்மையான ஆலோசனைகளால் மிகப்பெரிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். இல்லத்தரசிகள் இல்லம் தேடி இனிமையான செய்திகள் வந்து சேரக்கூடும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வதால் மன நிறைவை பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். உங்களுடைய முன்னேற்றத்தில் உங்கள் நண்பர்களின் பங்கு அதிகரித்து காணப்படும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு பெயரும் புகழும் கூடிய வண்ணம் இருக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சிறு விவாதங்கள் ஏற்பட்டாலும் நாளின் முடிவில் மன நிம்மதியை பெறுவீர்கள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். சிலருக்கு உணவு கட்டுப்பாடு சற்று அவசியமாகும். பெண்களுக்கு மன நிறைவும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு பாராட்டும் ஆசிரியர்களின் நன்மதிப்பும் கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் சிவப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் யாவும் பாராட்டுக்கு உரியதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும். இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் விருப்பப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வருவதால் மன நிறைவுகள் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் மற்றற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் தங்க நிறம்.
கன்னிராசி அன்பர்களே, இதுவரை சிரமமாக இருந்து வந்த வேலைகளை இன்று சுலபமாக முடித்து மன நிறைவை பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். இன்றைய தினம் ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழல் நிலவி வரும். உறவுகளிடையே இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சுப நிகழ்ச்சிக்கு சென்று வருவதால் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடும். உங்களின் முன்னேற்றத்தில் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகளை போக்கி மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அச்சாரமிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரும். வாழ்க்கை துணையுடன் சுமூகமான சூழ்நிலைகள் மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் கடன்கள் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இதுவரை இருந்து வந்த பண நெருக்கடி மெதுவாக சீராகக்கூடிய நாளாக அமையும். உறவுகளிடம் பேசும்போது சற்று நிதானமாக பேசுவது நன்மை பயக்கக்கூடும். முக்கிய நபர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் வந்து சேரும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக்க நல்ல நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வியாபாரங்களில் லாபம் அதிகரித்து காணப்படும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனை உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பொருளாதாரத்தில் திருப்தியான சூழ்நிலை மன நிறைவை தரக்கூடும். புதிய நட்புகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட தூர பயணத்திற்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குலதெய்வ அனுகூலம் மன நிறைவை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலைப்பளு சற்றே அதிகரித்து காணப்படும். வேலைப்பளு எவ்வளவு அதிகரித்தாலும் அதற்குரிய பலன்களை அடைவீர்கள். கொடுத்த பணங்கள் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காணலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்று தாமதங்கள் காணப்படலாம். ஆரோக்கியம் சிறந்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். பெண்களுக்கு மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபங்களை அதிகம் பெறுவீர்கள். ஏற்றமுள்ள சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றம் மன நிறைவை தரக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன நிறைவை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும்.
இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான். ராசியான நிறம் நீலம் மற்றும் கருநீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் மன நிறைவை கொடுக்கக்கூடும். எதிர்பார்த்த வங்கிக் கடன் இன்று வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படும். குழந்தைகள் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வது மன நிறைவை தரும். பெற்றோர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் மன நிறைவை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. ராசியான நிறம் வயலட் மற்றும் கரும்பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.